guys, இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன மை சன் அப்படின்ற த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, டிவோர்ஸ் ஆன மனைவி கிட்ட இருந்து தன்னோட பையன் காணாம போன விஷயத்த அவங்க கணவர் கிட்ட சொல்றாங்க. பத்திரி போன அவரும் தன்னோட பையன் எப்படி காணாம போனான்னு சொல்லி தேடும் போது நிறைய மர்மமான விஷயம் அவருக்கு தெரிய வருது. தன் பையன் எப்படி காணாம போனா, இதுக்கு தன்னோட முன்னாள் மனைவியும் அவங்களோட கணவரும் காரணமா இல்ல அவனை யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ் கூட சேர்ந்து அவங்க பையனை தேட முயற்சிக்கிறாரு நம்ம ஹீரோ. கடைசியில உங்க பையனை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்லி வித்தியாசமான படத்தோட எண்டோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மோஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரொம்ப சோகமா இப்ப ஒரு தீவுக்கு ஹீரோ வராரு. இந்த தீவுல தான் அவங்களோட முன்னாள் மனைவி அவங்களோட பையன் தங்கிட்டு இருக்கான். இப்ப அவரும் கார் ஓட்டிட்டு போறாரு. அவங்க மனைவி இருக்கிற லொகேஷனை கூகுள் மேப்ல பாத்துட்டு போகும்போது அங்க ஆபீசர் இருக்காங்க. உங்களோட ப்ரூஃப் காமிங்கன்னு சொல்லும் போது ஹீரோ காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு ஆபீசரும், சார் உங்க பையன் காணாம போனதை நாங்க சீரியஸா தேடிட்டு இருக்கோம். எங்களுக்கு உங்க இருந்து சில இன்ஃபர்மேஷன் வேணும். எங்க ஹையர் உங்களை என்கொயரி பண்ணணும்னு சொன்னாங்க. அவரை நீங்க முதல்ல சந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அந்த இடம் ஒரே பரபரப்பா இருக்கு. அங்க அவரோட முன்னாள் மனைவியா பாக்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. தண்ணியில போலீஸ் ஏதாவது சடலம் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவா அவங்களோட முன்னாள் மனைவி கிட்ட என்ன ஆச்சு, எப்படி அவன் தண்ணியில விழுந்துட்டானா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியல, அவன் கேம்ப் போனா அவனுக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க கையெல்லாம் நடக்குது. இங்கதான் அவன் நைட்டோ ஸ்டே பண்ணான். அதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னும் போது, நீ அங்க போய் செக் பண்ணியா? இல்ல, அங்க போற அளவுக்கு எனக்கு மன தைரியம் இல்ல அப்படின்றத சொல்றான். சரி இங்க இரு, நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லி அங்க போறாரு. போலீஸும் உள்ள போக கூடாது சார் அப்படின்றத சொல்றாங்க. அங்க ஒரு சின்ன சின்ன டென்ட் மாத்திர வீடு இருக்கு. அதுல இருந்த ஒரு வீட்டுலதான் இவங்க பையன் தங்கிட்டு இருப்பான். அவனுக்கு 7 வயசு தான் ஆகுது. அவனோட திங்ஸ், அவனோட ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த ரூம்குள்ளதான் இருக்கு. இதெல்லாம் ஹீரோ நோட் பண்றாரு. இப்ப ஹீரோ அவரோட முன்னாள் மனைவிய பார்க்க போறாங்க. அவங்க, நான் தங்கியிருந்த வீட்டுக்குள்ள போனா எனக்கு என்னோட பையனோட ஞாபகமா வருது. அவன் லாஸ்ட் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் என் கண்ணு முன்னாடி நிக்குது. அங்க என்னால போக முடியல. நான் இங்க ரெண்டுக்கு இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு போது, நான் இங்க ஒரு வீட்டை பாக்குறேன், நாங்க தங்கிக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. அவரும், கேம்புக்கு பையன் போனான்னு சொன்னால, அந்த கேம்ப்ல யார் இருந்தாங்க, இந்த கேம்ப கண்டக்ட் பண்ண டீச்சரை பத்தி உனக்கு தெரியுமான போது, எனக்கு அவங்கள தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க போது, அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியுமான போது, என்ன சந்தேகப்படுறீங்களா? அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தான். மத்த பசங்க மாதிரி அவன் இல்ல. இந்த கேம்ப் போனானா கொஞ்சம் நிம்மதியா இருப்பான்னு சொல்லி அவனோட ஃபர்ஸ்ட் கேம்புக்கு அவன் நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னும் போது, சரி உன்னோட கணவர் அவர் எப்படி அப்படின்னும் போது, அவர் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி போக சொன்னாங்க. நீங்க அதை தப்பா நினைக்காதீங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான், அவங்க போனா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுதான் நாங்க அனுப்பணும். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா நான் என் பையனை வேணும்னே தொலைச்சிட்டேன்ற மாதிரி இருக்குன்னும் போது, இல்ல நான் அந்த இடத்துல கேட்கல, அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எப்படி காணாம போனான்ற சில இன்ஃபர்மேஷன் உன்னால எனக்கு தெரிய வேணும், அதனாலதான் கேட்டேன். இவர நல்ல அம்மா, உன்னால அவனுக்கு ஒண்ணும் ஆகல, அவன் சீக்கிரமா கிடைச்சிருவான், அப்செட் ஆகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போன் கால் வரும். அவங்க கணவர் கிட்டதான். அவரும், நீ கவலைப்படாத, நான் கூட சீக்கிரத்தை அவனை தேடிடுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சரி நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ அவன் வந்து ஆபீசர் 2 பேரும் கூப்பிட்டுருப்பாங்க. அங்க இருந்த ஆபீசரும், நேத்துல இருந்து நாங்க செக் பண்ணிட்டே இருக்கோம், இப்போ இந்த இடத்த சுத்தி நாங்க தேட போறோம், உங்களோட சப்போர்ட் தேவை, நீங்களும் எங்க கூட வந்து இங்க தேடலாம். அண்ட் மேம் நீங்களும் எங்க கூட வரீங்களா, இது கொஞ்சம் ஆபத்தான இடம்னும் போது, நானும் வரேன், என்னோட பையனை நான் தேடணும்னு சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கிற மக்கள் மூலியமா அந்த காட்டுக்குள்ள ஏதாவது பாடியோ இல்ல ஏதாவது குழந்தை தெரியுதான்னு சொல்லி தேடி போவாங்க. இப்போ எல்லாம் அந்த காட்டு நோக்கி போறாங்க. நடந்துட்டே போறாங்க. ஹீரோக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க. அவங்களோட பையனை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இப்போ போலீஸ் ஹீரோவை என்கொயரி பண்ண கூப்பிடுறாங்க. அங்க போன உடனே அங்க ஒரு லேடியை ஹீரோ பாக்குறாரு. யாரு இந்த லேடின்னு போலீஸ் கிட்ட கேட்கும் போது, இந்த கேம்ப்ல இவங்க எல்லாம் குழந்தைங்க பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது, அவங்களோட கேள்வி கேட்கலாமன் போது, அதெல்லாம் வேணா நீங்க வாங்க, கேம்ப்ல இந்த லேடி தான் எல்லா குழந்தையும் பார்த்தாங்க. இவங்க நைட்டு வரைக்கும் காலையில வரைக்கும் குழந்தைங்க இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணாங்க. அப்போ மார்னிங் 1 மணி வரைக்கும் உங்க பையன் ரூம்ல தான் இருந்தான், அதுக்கடுத்து தான் காணாம போயிட்டான் அப்படின்றத அந்த போலீஸ் சொல்றாங்க. சரி சார், வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா, அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, எங்களுக்கு உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட கெரியர் பத்தி சொல்லுங்க போது, எதுக்கு இதெல்லாம் கேட்கறீங்கன்னு போது, இது தேவை, நீங்க எனக்கு சொல்லணும், அண்ட் உங்களோட போனையும் எனக்கு தரணும், உங்க போனை வச்சு நாங்க சில விஷயத்த ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனை வாங்கிடுவாங்க. நான் ஒரு ஆயில் கம்பெனில ஒர்க் பண்றேன் அண்ட் அது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. ஸோ அப்பப்ப என்னோட ஒர்க்கிங் பிளேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். என்னால ஒரு இடத்துல கரண்டா இருக்க முடியாது, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்னோட ஃபேமிலியோட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸோ நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பேன். சரி ஓகே, உங்களோட கெரியர்ல அங்க ஏதாவது உங்களுக்கு எனிமி இருக்காங்களா, அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கேட்கும் போது, ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், பட் எனக்கு எனிமே எல்லாம் இல்லை. சரி ஓகே, உங்களோட மனைவியோட புது கணவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்க ஒற்றுமை அப்படின்னு கேட்கும் போது, அது எதுக்கு என்கிட்ட கேட்கறீங்க, அதெல்லாம் நான் சொல்லணுமானும் போது, ஆமா இன்கேஸ் உங்க 2 பேர் பிரச்சனால கூட குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கலாம்னும் போது, அவரை பத்தி எனக்கு தெரியாது, பட் என் மனைவி ரொம்ப நல்லவர் சொல்லியிருக்காங்க, எனக்கு அது இருக்கும் தான் தெரியும் அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. சரி, லாஸ்ட் உங்க பையனை எப்ப சந்திச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் என் பையனை பார்த்தேன், அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அதுதான் நான் லாஸ்ட் பார்த்தது. சோ இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே, ஏன் அவ்வளவு குழந்தைல என் பையன் மட்டும் காணாம போயிட்டான்
மாட்டான், இது எதனாலன்னு உங்களுக்கு தெரிய வந்ததான்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அதுதான் எங்களுக்கும் புரியல. போன எல்லா குழந்தைங்களும் உங்க குழந்தை மட்டும் தான் காணாம போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு யாராவது அவங்கள கிட்னாப் பண்ணிருக்கலாம். போக போகதான் எங்களுக்கு சில விஷயம் தெரிய வரும் அப்படின்றத போலீஸ் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ அவங்க மனைவியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனோடனே அவங்க பையனோட ரூமை பாக்குறாங்க. அப்படி ரொம்ப எமோஷனல் ஆகுது. இப்போ போலீஸ் உங்க மனைவியோட கணவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு டேட்டா கேட்பாங்க. சோ அவர்கிட்ட பேசலாம், ஏதாவது விஷயம் தெரிய வரும்னு சொல்லி அவரை பாக்கலான்னு நைட்டு அவங்க மனைவி இப்ப தங்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அவங்க புது கணவர் தான் வருவாரு. உள்ள வாங்க, அவ தூங்கிட்டு இருக்கான் போது இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டாளா? ஆமா, அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தா. சோ நான் அவளுக்கு சில டேப்லெட் கொடுத்தேன் போது எதுக்கு அவ தூங்கவே மாட்டேன்டா, குழந்தைய பத்தி கஷ்டப்பட்டு இருக்கா, அவளோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, அதை நான் கேர் எடுத்துக்கணும், அதனாலதான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்தேன். பேசிட்டே இருக்கும்போது அவங்க மனைவியோட போன் ஆஃப் பண்றாரு, இவரோட போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்றாரு. ஹீரோ பார்த்து நீங்களும் உங்க போனை ஆஃப் பண்ணுங்க, இதனால கொஞ்சம் கடுப்பா இருக்கும், சும்மா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் ஆகும் போது ஏன் இப்படி பண்றீங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரலாம், சோ போன் ஆன் பண்ணியே வைங்க, நான் என் போன் எல்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. சரி, உங்க கெரியர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ கிட்ட கேட்கும் போது என் ஒர்க் நல்லா தான் போயிட்டு இருக்கு, சரி நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு போது உங்க அளவுக்குலாம் நான் பண்ணல, நான் இந்த சின்ன கிராமத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமே பிசினஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு, நான் சில ஆட்கள்லாம் வச்சு கொஞ்சம் என் கம்பெனியை கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு போலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நாங்க ஒரு புது வீடு கட்டலாம்னு பிளான்ல இருக்கும், வீட்டோட டிசைன் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி ப்ளூ மேப்பை காமிப்பாங்க, இங்கதான் இந்த வீடு கட்ட போறேன், இது இவ்வளவு அழகா இருக்குல்ல, இங்க என்னோட மனைவியோட ரூம் இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும் போது இருங்க என் மனைவிக்கான ரூம் உங்களுக்கான ரூம் இருக்கு, என் பையனோட ரூம் எங்க, அவனை என்ன பேஸ்மெண்ட்ல போட போறீங்க அப்படின்னு போது சாரி நான் மறந்துட்டேன், நான் அதை சீக்கிரமா கட்டிடுறேன் போது இவருக்கு ரொம்ப கோவம் வரும், பையனுக்கான நான் வேதனையில இருக்கேன், நீ என்ன நான் வீடு கட்ட அதை கட்டுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவத்துல மூஞ்சிலே குத்திடுவாரு ஹீரோ. உன்னாலதான் என் பையன் காணாம போயிட்டான், நீ ஏதாவது காரணம் சொல்லுன்னு சொல்லிட்டு வாயிலே குத்திட்டு அவரோட போனை எடுத்துட்டு ஹீரோ போலீஸ் கால் பண்றாங்க. எனக்கு என்னவோ என்னோட மனைவியோட கணவருக்கோ என் குழந்தை காண போனது ஏதாவது ஒரு ரீசனுக்கோ இவனை என்கொயரி பண்ணுங்கன்னு போது இப்ப போலீஸ் வந்துடுறாங்க. வயலன்ஸ் பிஹேவ் பண்ணனால இவரு ஜெயில தூக்கி போட்டுறாங்க. ஹீரோ கத்துறாரு, இங்க பாருங்க என் பையன் காணும், நான் அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, என்ன ஜெயில போட்டா என் பையன் நான் வந்துட போறான், அவனை முதல்ல புடிங்க, என் பையன் காண போனதுக்கு சம்பந்தம் இருக்கும் சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. இப்போ மெயின் ஆபீசர் வராங்க. நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ என்ன மன்னிச்சிருங்க, நான் அவர் அடிச்சது தப்பு தானா, அவரை நீங்க என்கொயரி பண்ணுங்க, அவரால் தான் என் பையன் காணாம போயிருப்பான், அவன் சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு கேட்க கடுப்பா இருந்தது, பையனுக்கான நான் வேதனை இருக்கும் போது புது வீடு கட்ட போறேன்னு சொல்லி எனக்கு மேப் காமிச்சு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கான் போது இங்க பாருங்க உங்க மனநல நிதானமா இல்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, அதனாலதான் அப்படி பண்றீங்க, நீங்க எப்படியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்களா என்னால உங்க பையனோட கேஸ கம்ப்ளீட் பண்ண முடியாது, எப்படி என்கொயரி பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருப்பீங்க, நாளைக்கு உங்களை விட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இருவனை மன்னிச்சிடுங்க, எனக்கு என் பையன் தான் முக்கியம், அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. இப்ப அடுத்தவங்க காலையில போலீஸ் அவங்களை வெளியே விட்டுறாங்க. இப்ப ஒரு ஹையர் ஆபீசரை பார்க்க போறாரு. அவரும் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன விஷயத்துல ஹீரோனோட கணவர் கிட்ட கேட்ட சொல்ல போனா அவங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அபார்ஷன் ஆயிருக்கு, அதனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க, அந்த டைம்ல பையனும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கான்னு சொல்லிதான் அவனை கேம்பிங்க்கு அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனி ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க, அவனை சந்தோஷப்படுத்தணும் தான் புது வீடு கட்டுறதுக்கான பிளானும் உங்க கணவர் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க தேவையில்லாதெல்லாம் மைண்ட்ல போட்டுட்டு அவரை பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க, நீங்க கூட இருக்கனால இந்த கேஸ் எனக்கு என்ன ஓசி எங்களால சால்வ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், நீங்க எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ணி மெனக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அப்படின்றது ஆபீசர் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்பவும் ஷாக் ஆயிரு, மன்னிச்சிருங்க நான் இதுமேட்டு இந்த டிஸ்டர்ப் உங்களை பண்ண மாட்டேன், நான் ஓரமா இருந்தேன் என் பையனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவர் வெளியே போவார். என்னதான் அவங்க மனைவியாவை டிவோர்ஸ் பண்ணாலும் அவங்க மேல இவருக்கு கொஞ்சம் ஒரு எமோஷன் இருக்கும், அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆயிருவாரு. இப்போ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு, அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பண்ணவங்க போன் எடுக்க மாட்டாங்க. சாரி நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன், என் பையன் காணாம போயிட்டேன், இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியல, நேத்து நான் ஜெயில இருந்தேன், அதனால என்னால உங்ககிட்ட போன் பேச முடியல, ஐ திங்க் நீ ஃப்ரீயா இருந்தேன்னு எனக்கு கால் பண்ண மற்ற விஷயத்த நான் பேசுறேன்னு சொல்லி ஆடியோ ரெக்கார்ட் சென்ட் பண்ணிடுவாரு. இப்போ அவங்க மனைவி கிட்டயும் அவங்க கணவர் கிட்டயும் மன்னிப்பு கேட்க ரூமுக்குள்ள போய் பார்த்தா கதவு ஓப்பனா இருக்கும். அவங்க மனைவிக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் எல்லாத்தையும் சொல்லுவார். பார்த்தா அவங்க பையனோட ரூம்ல அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவனை போய் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு நேத்தி நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னும் போது நேத்து நான் ஜெயில இருந்தேன், நான் அதை சொல்லிதாகணும்னு தெரியாம அவங்க கணவரை அடைச்சிட்டேன் போது அவங்க ஏப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி என் பையனை கண்டுபிடிச்சிட்டீங்களான் போது இன்னும் கண்டுபிடிக்கல, நான் அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன மன்னிச்சிடு, நான் அந்த விஷயத்த கேட்டேன் போது என்ன சொல்றீங்க, உனக்கு அபார்ஷன் ஆனது இதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் போது நீங்க எதுக்கு இதை வருத்தப்படணும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யார் இந்த விஷயத்த சொன்னா, இதுல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லி அவங்க கோவப்படுவாங்க. எனக்கு தெரியுது நீ எமோஷனலா இருக்கேன்னு, பாவும் பையனோ அதை நினைச்சு எமோஷனலா இருப்பான் போது இல்ல அவன் அப்படி எல்லாம் நினைக்கவே சொல்ல போனா அவனுக்கு குழந்தைய வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணான், ஏன்னா அவன் கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, தேவையில்லாம நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கேம்புக்கு அனுப்பினேன், எல்லாமே என்னாலதான் ஸ்ட்ரெஸ் ஆயிப்பாங்க, இதனால இரவு இல்ல ஒன்னும் இல்ல எல்லாமே சரியாயிரும் போது இவ்வளவு அக்கறையா குழந்தை பத்தி பேசுறீங்களே, ஏன் அவன் பர்த்டே அன்னைக்கு நீங்க வரல, அவன் உங்க கிஃப்டா பார்த்தா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டான், ஆனா நீங்க போன் எடுக்கவே இல்லை, ஏன் இப்படி பண்றீங்க, எல்லா குழந்தைக்கும் உங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே
இல்லைன்னும் போது எனக்கும் தெரியுது. நான் ஒரு நாள் அப்பா இல்ல, அவங்க கூட ஒழுங்கா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு மன்னிச்சிட்டு அப்படின்வாங்க. நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னாலதான் அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே வருது. நீ மட்டும் ஒழுங்கா இருந்தனா குழந்தைக்கு இப்படி யாருக்காதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. இதனால ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகுது. அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? அவங்க கிட்ட பேசுறது என் தப்பு தான். அதுக்குன்னு காணாம போனதுக்கு ஃபுல் பிளேமையும் ஏன் மேல திணிக்காது. ஆனா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவர் எமோஷனல் ஆயிடுவாரு. இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். வெளியே போய் பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர். அவரு ஒரு நோட்ல உன் போனை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி எழுதி காமிப்பார். ஹீரோக்கும் ஒன்னும் புரியாது. போனை கொடுக்கும் போது அது தூரமா ஒரு இடத்துல ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஆபீசர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நேத்து 2 மணிக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால்ல இந்த கேஸை நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினாங்க. யாருன்னு தெரியாதனால நான் போனை கட் பண்ணிட்டேன். திரும்பியும் எனக்கு ஒரு கால் வந்தது. லண்டன்ல இருக்கிற ஒரு ஹையர் ஆபீசர் எனக்கு கால் பண்ணாரு. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ். இந்த கேஸை நாங்க ஹேண்டில் பண்றோம், நீங்க இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட அவர் சொன்னாரு. இதுமேட்டு இந்த கேஸை என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு என்னவோ உன்னை சுத்தி தான் அந்த விஷயம் எல்லாம் நடக்குது. நீ அதை எல்லாத்தையும் ப்ராப்பரா கவனி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அங்க போடுறாரு. இப்ப ஹீரோவோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாங்க. அவங்களும் என்னாச்சுன்னு தெரியுமா, நீங்க வந்து போன உடனே உன்னை தேடி ஒருத்தவங்க வந்தாங்க. உன்னோட லேப்டாப் உன்னோட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுமேட்டு எனக்கு கால் பண்ணாத, உன்னால எனக்கு பிரச்சனை தான், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லி டக்குன்னு போன் வச்சிடறாங்க. ஹீரோக்கும் ஒண்ணும் புரியல, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காரு. அவங்க மனைவியோட கணவரோட போனை ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அவர் அவங்க மனைவிக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லி அந்த லேண்டை கூட்டிட்டு போயிருப்பாரு. அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு லைட்டா வயிற்றுச்சலா இருக்கும். நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுவாரு. இப்ப அவங்க பையனோட பர்த்டேக்கு எடுத்த வீடியோஸா பார்ப்பாங்க. அதுல அவன் ரொம்ப அப்செட்டா இருப்பான். அவங்க அப்பா கிஃப்ட் கொடுத்ததையும் பார்த்துட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல. சில குழந்தைங்களும் சேர்ந்து அவன் விளையாடிட்டே இருப்பான். கொஞ்சம் அவருக்கு வருத்தமா இருக்கும். அந்த வீடியோல ஒன்னொன்னா பார்க்கும் போது பர்த்டேக்கு அடுத்த நாள் தான் இவன் கேம்புக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அந்த பையனை. அப்படி கேம்பு கூட்டிட்டு போகும்போது அவன் ரொம்ப அப்செட்டா இருப்பான். யார்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டான். அவன் அனுப்புறத பார்த்து அவங்க அம்மா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா முதல் டைம் பையன் என்னை விட்டு தூரமா இருக்கான்னு சொல்லி அவங்க பேசுவாங்க வீடியோல. அப்படி ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது கேம்புக்கு கூட்டிட்டு போகும்போது பக்கத்துல ஒரு கார் இருக்கு. அதே கார் தான் வேற ஒரு வீடியோக்கு வெளியும் இருக்கு. இந்த காரன் தான் ஏதோ நம்ம பையனை பண்ணிருக்கா சொல்லி சந்தேகப்பட்ட இவரு உடனே அவங்க மனைவிக்கு கால் பண்றாங்க. அவங்களும் என் கணவரோட போன்ல நீ ஏன் பேசுற, என்ன ஆச்சுன்னு போது உன் கணவரோட போன் இங்கதான் இருக்கு, மத்த விஷயத்துல நேரில் வந்து சொல்றேன்னு சொல்லி அந்த வீடியோவை காமிப்பாங்க. இந்த வீடியோ என்ன இருக்கு, இது எதுக்கு எங்கிட்ட காமிக்கிறேன்னு கோப்படுவாங்க. நல்லா பாரு, இந்த வீடியோ ரெண்டுத்தையும் ஒரே காரு. என்னோட பையனோட பர்த்டேக்கு அடுத்த நாள் தான் நான் கேம்ப் கூட்டிட்டு போனேன். சோ பர்த்டேக்கு வந்த ஃபேமிலிஸ் தான் ஒருத்தங்க கேம்புக்கும் போயிருப்பாங்க. அவங்களோட கார் தான் இது நம்மது இல்ல எனக்கு அப்படி தோணல. இந்த கார்ல இருக்கிற நம்பரை நோட் பண்ண, உன் தம்பி இன்சூரன்ஸ் கம்பெனில தானே இருக்கா, இந்த நம்பர் பிளேட் அனுப்பு, இது யாரும் நம்ம கண்டுபிடிச்சணும், இதை கண்டுபிடிச்சா நம்ம பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்க தம்பி கால் பண்ணி அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த லொகேஷன் கிட்டதான் இருக்கு, நான் போய் என் பையன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன், ஹீரோனி நான் வரேன். இல்ல நீ வர வேணாம், இன்கேஸ் எனக்கு எதாவது அவனுக்கு நீ இருப்ப, நாங்க போறேன் போது இங்க பாரு, ஆர்வ கடாசை எதையும் பண்ணாத, அங்க என்ன நடக்குதோ அதை பாரு, இன்கேஸ் பிரச்சனைனா உடனே சொல்லணும், ஓகே நான் சொல்றேன், அந்த ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போவாரு. ஹீரோனுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். இப்ப ஹீரோ கார் ஓட்டிட்டே போவாரு. அவரோட லொகேஷன் கிட்ட வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இவர் ட்ராக் பண்ணி வந்து அந்த கார் இருக்கும். சோ நைஸா அந்த காரை வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கிட்ட வருவாரு. வந்து யாராவது இருக்காங்கன்னு பாப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் ஒரு ரூமா செக் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ ஒருத்தரோட குரல் கேட்கும். இவரும் கையில இரும்பு எடுத்துட்டு ஓரமா போய் பார்த்தா அங்க ஒருத்தர் இன்னும் 20 நிமிஷம் தான் நாங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டே இருப்பாரு. இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான் பையனான்னு சொல்லி அவனை கட்டி போட்டு செம்மையா அடிப்பாரு, டார்ச்சர் பண்ணுவாரு. என் பையன் எங்க, உன்னோட கார் என்னோட பையனோட வீடியோல நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், நீ என்ன பண்ண என் பையன் போது அவன் வாயை திறக்க மாட்டான். இப்பெல்லாம் விட்டா நீ சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லி சுத்தியெல்லாம் காலை உடைக்க பயமுறுத்துவாரு. அவன் அசர மாட்டான். நெருப்பெடுத்துட்டு வந்து அவன் காலை சூடு வச்ச பிறகு அவன் பயந்துருவான். எல்லாத்தையும் சொல்றேன், நான் வேணா டெலிவரி தான் பண்ணேன், நீங்க எதுவா இருந்தாலும் அவங்கள போய் பாருன்னு போது அவங்க அட்ரஸ் தெரியுமா, தெரியாதுன்னு உங்களா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காலைல நெருப்பு காமிச்சிட்டு அவன் கலர ஆரம்பிப்பான். இங்க பாருங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும் போது இப்ப மட்டும் நீ சொல்லலைன்னா அவன் சாவு என் கையில தான் போது ஓகே நான் சொல்றேன், அந்த ஆளோட பேர் தெரியாது, ஆனா அவங்க லாஸ்ட் உங்க பையன் எங்க விட சொன்னாங்க அந்த அட்ரஸ் மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோவும் அந்த அட்ரஸ் நோக்கி கார் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதே இடத்துல இங்க ஹீரோனையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க கணவருக்கும் அவங்களோட பையனுக்கும் ஏதாச்சுன்னு பயந்துட்டு அவங்களே கார் எடுத்துட்டு அந்த இடத்த பார்க்க வருவாங்க. வந்து பார்த்தா அவங்க ஒருத்தர் கீழே விழுந்து கிடப்பாரு, கார் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். பார்த்து பயந்து போயிருவாங்க அவங்க. அதே நேரத்துல அந்த காரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பாய்ந்த பார்த்து அவங்க பயந்து போயிருவாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோவும் அந்த ஆள் சொன்ன அட்ரஸ் நோக்கி போவாங்க. அங்க ஒரு பில்டிங்குள்ள உள்ளவே பார்த்தா அங்க ஒரு 3 ஆட்கள் இருப்பாங்க. அங்க ஒரு பையன் இருப்பான். இப்போ அங்க இருந்த ஒரு ஆளு அவங்களும் ஒரு ஆள் கால் பண்ணுவாங்க. என்னடா இவன் போன் எடுக்க மாட்டேன்றான், இவன் வரலன்னா போக நேரம் ஆகுமே என்னமோ நீங்க பாத்து என்ன ஆள் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தான் நான் வெயிட் பண்ணுவேன், அந்த பொண்ணெல்லாம் வேணா அப்படியே விட்டுட்டு போலாம் போது சார் அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு அப்படியே நம்ம கூட்டிட்டு போனோம் போது இங்க டைம் ஆகுது, என்னெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, கார் எடுறா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிறகு ஒன்னும் புரியாது. சரி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம் சொல்லி தூரமா நின்று பாத்துட்டு இருப்பா. அதே நேரத்துல எங்க ஹீரோனியும் கார்ல அவங்க பார்த்தது ஒரு பொண்ணு குழந்தை. அந்த குழந்தைதான் இவங்க கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த ஹீரோவும் அவங்க பையன் இருக்கிறதா பாத்துருவாரு. உடனே அவங்க மனைவிக்கு பையன் எங்கதான் இருக்கான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க உடனே போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அங்க ஒரு டிரைவரும் கார் ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு
போவாரு. அவரோட மண்டியிலே சுத்தி வச்சு உடைச்சு அவரோட காருக்கே ஹீரோ எடுத்து வச்சுப்பாரு. என்னடா இவன் போனவ இன்னுமே காணும், ஒருவேளை போலீஸ் நம்மள தேடி இங்க வந்துட்டாங்களோன்னும் போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தன் சொல்லி நம்ம உடனே அந்த இடத்துக்கிட்ட போறோம், இல்லைன்னா போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிப்போம். அந்த வில்லனும் நீங்க ஒருத்தன் கார் ஸ்டார்ட் பண்ண போனா என்ன இன்னுமே காணும், நான் போய் பாத்துறேன்னு போய் பார்த்தா அவன் இருக்க மாட்டான். இப்போ அந்த கார் டிரைவருக்கு அந்த வில்லனுங்க கால் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோவும் இங்க பா, நீ வச்சிருக்கிறது என்னோட பையன், அவன மரியாதையா நீ விழணும், இல்லைன்னா போலீஸ் இங்க வந்துருவாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது டேய் நான் வரண்டா உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு கன் எடுத்துட்டு ஹீரோவை பார்க்க போவாங்க. அதே நேரத்தில் ஹீரோனையும் அவங்க ஹஸ்பண்ட் லாஸ்ட் மெசேஜ் பண்ண லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு கார் எடுத்துட்டு அங்க வருவாங்க. இங்க ஹீரோவும் கையில கட்டி வச்சுட்டு கரெக்டா வரட்டும் மண்டியை பிறந்துடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் இங்க அவனும் டே இந்த பையனுங்க பாத்துக்கோ, யார் வந்தாலும் இவனை விடக்கூடாது, நான் அவனை ஒரு வழி பாத்துட்டு வரேன் போது போலீஸாரா வந்துட்டாங்கன்னா டே வெண்ணா மூடிட்டீங்கறா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வேகமா அங்க வந்து போவாரு. இப்ப அந்த பையனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அவங்க வந்து ஆக்சிஜன் அவனுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அவனோட பையனை தூக்கிடுவாங்க. இப்போ வேகமா கன் ஷூட் பண்ற சவுண்ட் கேக்குது. அதே எங்க ஹீரோனையும் பயந்துட்டே வராங்க. பார்த்தா இந்த வில்ல அவனோட ஆள்ல ஒருத்தனை தான் ஷூட் பண்ணிருப்பான். ஹீரோவும் ஹீரோனை பார்த்தோன்னே இங்கே வந்தேன், இங்க இருக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த கீ வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா அங்க வந்து போயிருவாங்க. காரை பார்த்துட்டு வேகமா ஷூட் பண்ண ஆரம்பிப்பான். அவனை விட மாட்டேன்னா சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவான். ஹீரோவும் கார் ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு எல்லாம் ஒன்னாகல, நான் காரை வேகமா ஓட்டிட்டு போறேன்னு போகும்போது இப்போ ஹீரோட ஷோல்டர்ல தான் அவன் ஷூட் பண்ணிருப்பான். அவர் நிதானத்தை இழந்துருவாரு. அவரால் காரை ஒழுங்கா ஓட்ட முடியாது. போய் ஒரு இடத்துல போய் காரை விட்டுருவாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல பயங்கரமான சத்தங்கள் கேட்கும். ஹீரோனிக்கு பயம் வந்துடும். எழுந்து சொல்லி அவங்க கணவரை எழுப்புவாங்க. அவர் எழுந்துக்க மாட்டாரு. குழந்தை தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வேகமா போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ டார்ச்ல எடுத்துட்டு யாரோ ஒருத்தவங்க வேகமா ஓடி வராங்க. ஹீரோனி பயந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா அது போலீஸ் ஆஃபீஸர் தான். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க பையன் சேஃப் தான், உங்களை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ அவங்க பையன் கூட சேர்ந்து அவர் வாங்கி கொடுத்த அந்த ஏரோப்ளைன் விஷயம் யார்கிட்ட இருப்பாங்க. ஹீரோனை இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ அங்க ஒரு ஹையர் ஆஃபீஸர் வந்துருவாங்க. ஹீரோவை பார்த்து நம்ம போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. பையன் ரொம்ப அப்செட் ஆகுறான். நீ ஒன்னும் பயப்படாத, அப்பக்கு ஒண்ணும் இல்ல, அடுத்த வாட்டி கண்டிப்பா உன்னை பார்க்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. இப்போ இந்த ஆபீசரும் உங்க பையனோட கடத்தல்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நாங்க கைது பண்ணிட்டோம், இப்போ உங்களையும் நாங்க கூட்டிட்டு போனோம், எனக்கு தெரியும் நீங்க நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க, இந்த விஷயம் ஜட்ஜுக்கும் தெரியும், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போறாங்க. ஹீரோவும் நல்ல வழியா பையனை காப்பாத்திட்டேன்னு சொல்லி அவன் பையன் விளையாடுறதையே பார்த்துட்டு சந்தோஷத்துல அப்படியே போயிட்டு இருக்காரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஹீரோ ஒருத்தனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணனால அவரையும் கைது பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீரோவும் அவருக்கு ஒர்க் பண்ண கம்பெனில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன பிரச்சனைன்றத படத்தோட எண்டு வரைக்குமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.